பிரேம்தாஸ். நாங்கள் களக்காட்டிலேருந்து பல 100 ஆண்டுகளாக அந்த கோயிலில் வந்து எங்களோட குலதெய்வம்ன்றதுனால வந்து வழிபடுறதுக்காக வரோம் ஆடி மாத திருவிழாவுக்கு. இங்கே உள்ள மக்களுக்கு கொஞ்சம் உணவு கடைகள் சரியான ஹோட்டல்ஸ்லாம் இல்லாதனால எங்களோட பக்தர்கள் குழு வந்து ஆண்டு பார்த்திங்கன்னா ஒரு 1000 பேத்துக்கு குறைஞ்சது ஒரு 1000 பேத்துக்கு அன்னதானம் நாங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கும் கொடுப்போம், நாளையும் கொடுப்போம், ரெகுலராக அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னொன்று இங்கே உள்ள ஒரு முக்கியமான தேவைகளில் முக்கியமான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரம். அதில் வந்து பார்த்திங்கன்னா டாய்லெட் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ரொம்ப இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி டாய்லெட் இல்லைன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க மக்கள். அதெல்லாம் அரசாங்கம் வந்து சரி பண்ணி கொடுத்துச்சுன்னா இன்னும் பக்தர்கள் நல்ல சுத்தமாகவும் இருக்கும், அவங்களுக்கு எந்தவித நோய் தொற்று இல்லாமல் இருப்பாங்க. முந்தியை விட இப்போ பார்த்தீங்கன்னா பப்ளிக் வந்து போகிற பிளேசஸ்லாம் இப்போ நல்லாயிருக்கு. பாறையெல்லாம் அசுத்தம் பண்ணல மக்கள், அதனால் ரொம்ப இப்போ கூட்டம் அதிகமாக இருக்குது. அதனால் சுகாதாரம் ரொம்ப முக்கியம். அதனால் செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும். மாவட்ட ஆட்சியருக்கு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஆடி அமாவாசை சுவாமி ஸ்ரீ சுரிம் தையனாருடைய ஆடி அமாவாசை உற்சவ திருவிழா வந்து அதி விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த வருடம் வந்து எந்த வருடமும் இல்லாத அளவு ஓரளவு வந்து சுகாதாரம் வந்து பரவாயில்லாமல் இருக்குது. அதே இது போக்குவரத்து வந்து வசதியை வந்து மக்களுக்கு சரியான தகவலை வந்து தெரிவிக்கலை. அதாவது பாஸ் எந்த அளவுக்கு வாங்குறது, வெஹிக்கிள்ஸ் வந்து அதாவது எல்லாருமே வந்து குடிசை போட்டு 2 நாள் 3 நாள் தங்கி சாமி தரிசனம் பண்ணிட்டு போகிறவங்க அவங்க வந்து வீட்டிலேருந்து கொண்டு வர பாத்திரங்கள் பொருட்கள்லாம் கொண்டு வரதில் ரொம்ப சிரமம் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலும் கூட இந்த அளவு ஓரளவு சரியான கூட்டம் வந்திருக்கு. போன வட்டத்தை விட இந்த வட்டம் கழிப்பறைகள் சுத்தமாக இருக்குது. ஆனால் கழிப்பறைகளில் வந்து இப்போ தண்ணி வசதி பத்தாது, போதிய எண்ணிக்கையான கழிப்பறைகள் இல்லை. மற்றபடி தங்குவதற்கு வந்து நிரந்தரமாகவே கட்டணம் கட்டி கொடுத்தா வந்து நம்ம பக்தர்கள் வந்து பயன்பெறுவார்கள். ஏன்னா இப்போ எல்லாருமே கிராமப்புறத்தை தாண்டி எல்லாம் நகர்ப்புறங்களில் வெளியூர்களில் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் குலதெய்வத்தை நெருங்கி வரும்போது அவங்களோட அதாவது பிள்ளைகளோட சுகாதாரத்தை எண்ணியும் அவங்க அந்த நடைமுறைக்கு வர முடியாதனால பாதி பேர் திருவிழாக்கே வர முடியாமல் இருக்காங்க. எனவே அரசு வந்து இதை வந்து மக்களோட தேவையை வந்து கருத்தில் கொண்டு ஃபியூச்சரில் வந்து ஒரு கட்டணங்கள் யாரும் தங்குவதற்கு வசதி ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்போ வந்து எங்கள் களக்காடுலேருந்து நாங்கள் வந்து பல 100 ஆண்டுகளாக எங்கள் தாத்தா காலத்துலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் சொந்த பந்தம் பல பேர் பெரிய இப்போ நாங்களாம் சேர்ந்து வந்து எங்களால் முடிஞ்ச அளவு ஆனால் நாங்கள் அப்பப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நன்றி. நமக்கு இங்கே வர முடியாமல் போனால் கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் மனசு ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இல்லை ஃபேமிலியாக வந்துருக்கீங்களா இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்? அம்மா எல்லோரும் வந்திருக்கோம், ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம் சார். எல்லாமே நல்லா இருக்குது சார். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ் சார். வணக்கம். நாங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. என் பேர் பேச்சுமுத்து. எந்த ஊர்லேருந்து வரீங்க? நாங்கள் பாளையங்கோட்டை பக்கத்தில் உள்ள வாகைக்குளம் அப்படின்ற கிராமத்துலேருந்து வரோம். சரிண்ணா, எத்தனை நாள் அங்கே தங்கியிருக்கீங்க? நாங்கள் 3 நாளாக தங்குறோம். கிட்டத்தட்ட 11 வருஷமாக வந்துட்டு தான் இருக்கோம். திருநெல்வேலி மாவட்டத்தில் இது வந்து நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் தான். பாபநாசம் கோயில் மேலே இருக்கிறதுனால வருஷம் வருவோம், வந்துடுவோம். 3 நாள் தங்கி இருந்துட்டு தான் போவோம். சரி, இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கீங்களா இல்லை ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா? ஃபேமிலியாகவும் வருவோம், ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கோம். இப்போ ஃப்ரெண்ட்ஸாக தான் வந்திருக்கோம். உங்கள் பேர் சொல்லுங்கள். வசந்தகுமார்ண்ணே. எந்த ஊர்லேருந்து வரீங்க? கல்லைக்குறிச்சி. கல்லைக்குறிச்சி எந்த இடம்? கல்லைக்குறிச்சியில் இது கோட்டத்திற்கிட்ட. சரி, எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நான் பிறந்த குழந்தையிலேருந்து வரோங்க. 15 வருஷம் கிட்ட வரோம். அதுக்கு முன்னேருந்து வராங்க. சரி, இப்போ எத்தனை நாளுக்கு தங்கிறீங்க? எப்போ கோயிலுக்கு வந்தீங்க? நாங்கள் வருஷம் 10 நாள் இருப்போம். இந்த வருஷம் விட மாட்டுக்காங்க. நாங்கள் அங்கே வரதுக்குள்ளேயே பெரிய போராட்டம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அங்கே வந்திருக்கோம். இந்த வருஷம் 5 நாள் தான் இருந்திருக்கோம். அடுத்த வருஷம் நல்லா சந்தோஷமாக விடணும் கோயிலுக்கு. சரி சரி சரி, அதான் எங்களோட வேண்டுகோள். உங்கள் எந்த சாமி குலசாமி? உங்கள் குலதெய்வம்? சொரிம் தையனார். உங்கள் பேர் சொல்லுங்க. வருது மாதவன். உங்கள் பேர் சொல்லுங்க. குணா. தமிழ். லிங்கராஜு. ராம். நீங்கள் எல்லோரும் எங்கேருந்து வரீங்க? எல்லாருமே ஆலங்குளம் தான். சரி, நீங்கள் 2 வருஷம் பிறகு கோயிலோட நடக்குது. இது எந்த அளவுக்கு ஒரு மன திருப்தி சந்தோஷத்தை கொடுத்தவங்கள? அது இல்லை, இது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. எங்கள் 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் வாரோம். நாங்கள் 1 வாரம் இங்கே வந்து தங்குவோம். பார்த்துங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவோம். இந்த கோயிலுக்கு வந்துட்டு சாமி கும்பிட்டு நீட்டாக ஜம்மும். 2 வருஷம் கழிச்சு வரனால நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்குது. இப்போ தான். சரி, உங்களுக்கு குலசாமி எது? எங்கள் குலசாமி வந்து
குளிக்க விடாம சரி உங்கள் குலதெய்வம் சொல்லுங்க நம்ம எனக்கு வந்து என்ன குலதெய்வம் எனக்கு தெரியாது கேட்டீங்களா. அதனால இங்கே வந்து சாமி சாமி எங்கே நாங்கள் சுரிம் தயனாரை கும்பிட்டா குலதெய்வம். நாங்கள் வந்து பையங்க மட்டும்தான் வருவோம். நல்லா ஒரு வாரம் என்ஜாய் பண்ணிட்டு ரவுண்ட் அடிச்சு நல்லா சோத்திரம் சரி சரி. அப்போ நீங்கள் எத்தனை நாள் இங்கே தங்கிருக்கீங்க இப்போ? இப்போ நாங்கள் திங்கக்கிழமை வந்தோம், நாளைக்கு தான் கிளம்புவோம். ஒரு வாரம் கணக்கு. ஓகே நாங்கள் தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஜீவா. உங்கள் பேர் தேவி. உங்கள் பேர் சரவண பாபு. முத்துசெல்வி. நீங்கள் எல்லாரும் எங்கேருந்து வரீங்க? எந்த ஊர்லேருந்து வரீங்க? நான் காலத்தி மடத்துல இருந்து வரோம். அதாவது இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் கோயில் விட நடக்குது. நீங்கள் ஃபேமிலியாக வந்துருக்கீங்க. அது எந்த அளவுக்கு ஒரு ஹாப்பினஸாக கொடுக்குது உங்களுக்கு எல்லாத்துக்கும்? எங்களுக்கு 2 வருஷமா விடலைங்க, ரொம்ப கவலையாக இருந்து இப்போ ரொம்ப சந்தோஷமா நாங்கள் இருக்கோம். வருஷம் இப்படி விட்டுருந்தா நல்லா தான் இருக்கும். அப்புறம் இந்த இடம் சுத்தமாக இருக்குது, பாத்ரூம் வசதி எல்லாமே எங்களுக்கு போலீஸ்காரங்க நல்லபடியாக தந்துட்டாங்க. அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் முதல்ல. ஏன்னா அவங்க இந்த வாட்டி குளிக்கையிலேருந்து எல்லாமே பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டாங்க. இது எந்த வருஷமே பார்க்கணும், இந்த வருஷம் நல்லா செம்மையாக செஞ்சுட்டாங்க அவங்க. நீங்கள் எத்தனை வருஷம் அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் வந்து இப்போ எனக்கு 29. நாங்கள் எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கோம். நாங்கள் இந்த கோயிலுக்கு நீங்கள் எப்பவும் இந்த கோயிலுக்கு வந்து எத்தனை நாள் தங்கியிருக்கீங்க? நாங்கள் எப்போவுமே 10 நாள் தங்குவோம். இந்த வருஷம் மட்டும் 7 நாள் தங்குதோமோ, 7 நாள் தங்குதோம், அவ்வளோதான். இது கம்மியாக தான் இருக்குது, எங்களுக்கு கவலை தான் இருக்குது. 7 நாள் தங்கி, ஏன்னா 10 வருஷம் தங்கி 10 நாள் தங்கிட்டு 7 நாள் தங்குது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. சரி 2 வருஷம் விடாத காரணம் இந்த வருஷம் நல்லா இருக்குது எங்களுக்கு. போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா அவங்க ரொம்ப பாதுகாத்துட்டாங்க இந்த வாட்டி தடவை. பார்த்துக்கிட்டாங்க எல்லாத்தையுமே. எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. எல்லா மக்களும் சொர்மதையினார் அருள் பெற்று நல்லா இருக்கணும். காவல்துறைக்கும் வனத்துறைக்கும் நன்றி. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. எனக்கு பேர் காலாத்தி. எந்த ஊர்லேருந்து வரீங்க? காலாத்தி மடத்துலேருந்து. இப்போ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்திருக்கீங்களா, ஃபேமிலியாக வந்திருக்கீங்களா? ஃபேமிலி தான். எப்போண்ணா வந்தீங்க கோயிலுக்கு? எத்தனை நாள் தங்கியிருக்கீங்க? நாங்கள் அந்த காலத்துலேருந்து வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து எத்தனை ஒரு 10 நாள் தங்குவோம். இந்த வாட்டி விடலை. இந்த வாட்டி 6-7 நாள் தான் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோம். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. எனக்கு சேரமான். உங்கள் ஊர் எதுண்ணா? எனக்கு காலத்தி மடம். உங்கள் பேர் சொல்லுங்கள். மாறி செல்வோம். இங்கே எந்த ஊர்லேருந்து வரீங்க? முத்துமாலைப்புறம். நீங்கள் எத்தனை வருஷமாக அந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் ஒரு 5 வருஷமாக வந்துட்டு இருக்கோம். எத்தனை நாளுங்க தங்கியிருக்கீங்க? நீங்கள் எந்த சாமி ஆடுறீங்க? ஒரு வாரம். எந்த சாமி விரதம் இருக்கிறீங்க? செங்கலி பூத்தார். ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் கார்த்திகேயன். எந்த ஊர்லேருந்து வரீங்கண்ணா? ஆலங்குளத்துலேருந்து வரேன். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. ஜான்சன். நீங்கள் எந்த ஊர்ண்ணா? நாங்களும் ஆலங்குளம். உங்கள் பேருண்ணா? அஜித். நீங்கள் ஆலங்குளம் தான் வந்துட்டு. நீங்கள் எத்தனை நாள் முன்னாடி வந்திருக்கீங்க? இப்போ எத்தனை நாள் தங்கியிருக்கீங்க? ஏன்னா நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமைலேருந்து வந்திருக்கேன். சரி. இதே முன்னகட்டி விட்டாங்கன்னா இதே 10 நாள் ஆகும் இங்கே தங்குறது. சரி. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியும். சரி. அதே மாதிரி அம்மனை தரிசிக்கணும்னா இந்த ஒரு வருஷத்தாலாம் முடியுது. சரி. வர ஊடர் எப்போ வந்தாலும் அவ்வளோ மாதிரி ஜனங்களாம் பார்க்க முடியாது. இதே மாதிரி தரிசனமும் இருக்காது. சரி சரி சரி. அதுதான். சரி, இப்போ உங்களோட குலதெய்வம் எதுனாங்க? எங்களோட குலதெய்வம் வந்து கருப்புசாமி தான் நாங்கள் கும்பிடுவோம். சரி. இருந்தாலும் நம்ம சொருமத்தையை நம்ம வருஷக்கணக்காக வழிமுறையாக கும்பிட்டு வர்றதுனால நம்ம அப்படியே வரோம். சரி, தேங்க்ஸ்ண்ணா. வணக்கம்ண்ணா. உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம். என்னுடைய பேர் ஒரிஜினல் பேர் சொரிமுத்து. சரிண்ணா. சின்ன பிள்ளையில் சொரிமுத்துன்னு சொன்னால் எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்கன்னு நினச்ச பேர். நான் சுரேஷ்னு என் பேரை நாளே சின்ன பிள்ளையில மாற்றி கொடுத்துட்டேன். ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுறேன் சொரிமுத்தம் கோயில் அப்படிங்கிறது எவ்வளோ சிறப்பான கோயில், இந்த பேர் எவ்வளோ சிறப்பான பேருன்னு இப்போ நான் உணர்றேன். அதாவது சொரிமுத்து அப்படிங்கிறது கேரளாவில் உள்ள ஐயப்பருடைய கோயில் தான் இது. அங்கே உள்ளவங்க ஐயப்பர்னு கூப்பிட்றாங்க, நம்ம சொரிமுத்து ஐயனார்னு கூப்பிட்றோம். அங்கே வந்து பாபர் சாமின்னு சொல்லி முஸ்லீமுக்கு சமத்துவத்தை உணர்த்துது அங்கே கேரளாவில் உள்ள கோயில். இங்கே உள்ள சொரிமுத்து ஐயனார் கோயில் ஜாதி பிரச்சனை இல்லாமல் எல்லாரும் சமம்னு இந்த கோயிலை உணர்த்துது. ஏன்னா தாழ்த்தப்பட்ட ஜாதியில் உள்ள பொம்மக்கா தும்மக்கா அப்படிங்கிற 2 தாழ்த்தப்பட்ட ஜாதியை கட்டி அவங்க ஒரிஜினலாக பட்டவரையர் என்பவர் யாருன்னா ஒரு ஐயர். அவர் ஐயர் குலத்தில் பிறந்து அப்போது திருவனந்தபுரத்தில் சமஸ்தானத்தில் பெரிய பட தளபதியாக இருந்து அங்கே இருந்து தன்னுடைய கல்யாணத்துக்காக அண்ணங்க அழைக்கும் போது அங்கே இருந்து அண்ணன் கூப்பிட்டான்னு வரும்போது வர வழியில் இந்த குதிரையில் வர வழியில் நம்ம பொம்மக்கா தும்மக்கா இந்த 2 பேரையும் பார்த்துட்டு காதல் வயப்பட்டு அவங்க அப்பாட்ட போய் கேட்கும்போது என்ன சொல்றாரு, நாங்கள் மீன் திம்போம், ஆடு திம்போம், மாடு திம்போம், வச்சு திம்போம், செருப்பு தப்போம், அந்த மாதிரி இருக்க எங்கள் ஜாதியில் நீங்கள் சாமி உங்களை தொடவே நாங்கள் கூடாது, நீங்கள் எப்படி எங்களை கல்யாணம் பண்ண முடியும்னு நம்ம பட்டவராயர்கிட்ட கேட்காரு. அதுக்கு பட்டவராயர் சொன்னது என்னென்னா, உங்கள் பொண்ணை தான் நான் கட்டுவேன், அதுக்கு நான் என்னன்னாலும் மாறுதேன் அப்படின்ட்டு பிடிவாதம் பண்ணி பொம்மக்கா தும்மக்கா அப்பாட்ட பிடிவாதம் பண்ணி அவரை கட்டணும்னா நான் மாறணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அண்ணன் பட்டவரோட அண்ணன் விகேபுரத்தில் இருந்தார். அவர்கிட்ட போய் சொல்லும்போது, என்னப்பா இது ஒரு தாழ்ந்த குல பெண்ணை கட்ட போறிய அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் உயிரோடு இருக்க மாடுலேருந்து வரக்கூடிய பாலை சாப்பிட்ருக்கீங்க, அவர் செத்த இறைச்சி தான் சாப்பிட்றாரு, 2 ஒன்று தான், அதனால் நான் அவரை தான் கெட்டுவேன்னு சொல்லி சமத்துவத்தை அண்ணன்டே சண்டை போட்டு பொம்மக்கா தும்மக்கா கல்யாணம் பண்ணார்.
கல்யாணம் பண்ண உடனே கள்ளர்கள் என்ன செஞ்சாங்க, ஊத்துமலையில் உள்ள கள்ளர்கள், உக்கரங்கோட்டையில் உள்ள கள்ளர்கள் மாடுகளை களவாங்க வரக்கூடிய நேரத்தில் திருமணம் முடிஞ்சு குறைஞ்ச நாள் தான் ஆயிருக்கு. அந்த நேரத்தில் இவர் ஒரு பட வீரராக கேரளாவில் இருந்தவர். அதனால் தன்னுடைய சத்திரிய குலத்தில் உள்ள வீரமும் இருக்குது அவர்கிட்ட, அப்போ சாணக்கிய குலத்தில் உள்ள ஆன்மீகமும் அவர்கிட்ட இருக்குது. சத்திரிய குல வீரன்லாம் சும்மா இருப்பாரா, தான் குளத்துக்கு வந்த ஆடு மாடை மீட்டணும்னு சொல்லிட்டு கத்தி அறவலோட போயிட்டு அவ்வளோ பெரிய வெட்டி சாய்ச்சிட்டார். சாய்ச்சிட்டு இலப்பாறதுக்கு மரத்தடியில் உட்காந்து இலப்பாரிக்கிட்டு இருக்கும்போது பின்பக்கமாக வந்து வெட்டுனதுனால அவருக்கு தலை சாஞ்சிருக்கு. நேரடியாக அவர்கிட்ட மோதி யாருமே ஜெயிக்க முடியாது. அதை உணர்த்ததுனால அவர் இறந்ததுனால பொம்மக்கா தும்மக்கா 2 பேரும் என்ன செஞ்சாங்க, ஊத்துமலை இது சிங்கம்பட்டி ஜமீன்கிட்ட போய் நானும் உடன்கட்டை ஏற போகிறோம் அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் உடன்கட்டை ஏற வேண்டாம், எங்கள் அரசவையில் வந்து நீங்கள் பணி பண்ணால் இருங்கங்க, அந்த ரங்கத்தில் வந்து இருங்கங்க போய் மாட்டேன், எங்களுக்காக ஜாதி மதத்தெல்லாம் விட்டுட்டு பெரிய குலத்திலேருந்து பிறந்து எங்களுக்காக எங்கள் குலத்துக்காக உடன்கட்டை ஏறினால தான் ஆடி அமாவாசை. அந்த சமத்துவத்தை உணர்த்தக்கூடிய நாள். அதனால் அவர் ஜமீன் அவர்கள் இதை சமத்துவத்தை உணர்த்தணும்னு சொல்லி அவருக்கு ஒரு கோயில் அமைச்சு வச்சு ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை அன்னைக்கு அவருக்கு திதி கொடுத்து அவரை பூஜை பண்ணால் அந்த குலம் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ் ஒற்றுமையாக சமத்துவமாக இருக்கணும்னு உதாரணத்துக்காக தான் ஐயப்பர் கோயில் எப்படி பாபர் மத ஒத்துமை மாதிரி இந்த எல்லா சமுதாயமும் ஒன்றா இருக்கணும்னு வரணும்னு ஜமீன் அவர்கள் உங்கள் கோயிலை வச்சு கட்டியிருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்கள் பேர் சொல்லுங்கண்ணே. பேர் மாரியப்பன். நீங்கள் எந்த ஊர்லேருந்துண்ணே வரீங்க? நாங்கள் அம்பாசமுத்திரம் பக்கம் வாகைக்குளம் வரோம். சரிண்ணே, இந்த இப்போ 2 வருஷமாக கோயில் கூட நடக்கலை, 2 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. நீங்கள் எவ்வளோ நாளில் இந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்கீங்க, முதல்ல அது சொல்லுங்கள். இந்த கோயிலுக்கு ஒரு 5-6 வருஷமாக வந்துட்டுருக்கோம். 6 வருஷமாக வந்துட்டுருக்கீங்க. இப்போ 2 வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. அது எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது? ஏன்னா எல்லாருமே சாமி பார்க்க வந்திருக்க மாட்டாங்க, அதனால் எல்லா மக்களும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அந்த தருணம் எப்படி இருக்குது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 2 வருஷமாக பார்க்காதது கொஞ்சம் ஒரு சங்கடமாக இருந்தது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக நல்லா சாமி கும்பிட்டு நல்லா செஞ்சோம். நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க, எத்தனை நாள் தங்கியிருக்கீங்கண்ணே? ஒரு 2 நாளாக தங்கியிருக்கோம். 2 நாள் தங்கி. அக்கா உங்கள் பேர் சொல்லுங்கக்கா. என் பேர் சுப்புலட்சுமி. ஓகேக்கா, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த சொரிமுத்தையனார் ஆலயத்தில் 21 கோட்டரவு 61 பந்திக்காரங்க இருக்கிறாங்க. இந்த தெய்வங்கள் வழிபாடு தலைமுறையாக நடந்து வரக்கூடிய ஒரு விசேஷம். ஆடி அமாவாசை மிகவும் சிறப்பாக நடக்கக்கூடிய விஷயம். 2018 நடந்தது. அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் கொரோனாவாக இந்த திருவிழா ரத்து செய்யப்பட்டது. மீண்டும் இந்த திருவிழா மிகவும் சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த திருவிழாவுக்கு அனைத்து மாவட்டங்களில் உள்ள சாமியும் கோமர்த்தாடிகளும் மற்றும் ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வருவாங்க. மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த அம்பாள் பேச்சு பிரம்மசக்தி பிரம்மபீடத்தில் பிறந்தவ பேச்சு பிரம்மசக்தி மாயாண்டி ஐயா இருக்கிறாரு. இந்த பக்கம் தலைவர் மாடம், தூசி மாடம், கரடி மாடம், மேல் வாசலில் சங்கிலி போகத்தார், மொட்டையம்மா, இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்குது. அந்த பக்கம் பட்டவராயன், பொம்மக்கா திம்மக்கா தெய்வங்க இருக்காங்க. எல்லாருக்குமே ஆடி அமாவாசைக்கு ஆடி அமாவாசை அன்னைக்கும் பூக்குழி அம்பல் திருவிழா சிறப்பாக நடக்கும். இந்த பூக்குழியில் எல்லா பொதுமக்களும் கலந்துக்குவாங்க, எல்லா கோமரத்தாலையும் கலந்துக்குவாங்க. பூக்குழி மேலவாசலில் அம்பாளுக்கும் போதத்தாருக்கும், 2வது பூக்குழி தலைவாய் மாடனுக்கு நடக்கும், 3வது பூக்குழி பட்டவராயன் நடக்கும். இந்த பூக்குழி மிகவும் சிறப்பாக நடக்கும். நம்ம என்ன காரியம் நினச்சி வேண்டி இந்த தெய்வத்துக்கிட்ட வரோமோ, இந்த பாலத்தை தாண்டி இந்த தெய்வத்துக்கிட்ட வரோமோ, எல்லா விசேஷம் கண்டிப்பாக நடக்கும். பிள்ளை இல்லாத மக்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்குறோம், கேட்ட வரம் கொடுக்கக்கூடியவா அங்கே இருக்கிற தேவதைகள். அப்படி வழிபாடு ஆடி அமாவாசைக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கடன் வாங்கி கூட இந்த ஆலயத்துக்கு வருவாங்க. இந்த ஆலயத்தோட சிறப்பு அதுதான். கேட்ட வரம் கொடுக்குறவா எங்கள் பேச்சு பிரம்மசக்தி அம்மாள், கேட்ட வரம் கொடுக்குறவா. நாங்கள் ஒரு திருநங்கையும் நிறைய இந்த கோவிலில் வந்து கோமரத்தடிகளாக இருக்கிறோம். தலைமுறையாக எங்கள் வீட்டில் உள்ள வம்சங்கள் வழிபாடுகள் உள்ள கோமரத்தடிகள் நாங்கள் எங்கள் பாட்டியம்மாவோட அப்புறம் நான் வாங்கி சிறப்பாக நடந்துட்டு இருக்கிறேன். இது இப்போ வந்துக்கப்புறம் இன்றைக்கி கணக்கு முதல்ல அங்கே காப்பு கட்டி 12 நாளும் கணக்கெடுக்க மாட்டோம். இன்றைக்கி மறுநாள் நாங்கள் கணக்கெடுப்போம், வாக்கு சொல்லுவோம், அருள் வாக்கு. இந்த கோவிலை வந்து பூசாரிகள் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து விபூதி கொடுத்து திருநாறு வச்சு அனுப்புவாங்க. இருக்கிற கோமரத்தாடிகள் எங்களை மாதிரி உள்ள கோமரத்தாடிகள் மட்டும்தான் அந்த வாக்கு சொல்லுவாங்க. அந்த வாக்கு வழிபாடு நடந்து கொண்டே இருக்கும். மிகவும் சிறப்பாக ஆடி அமாவாசை ரொம்ப சிறப்பாக நடக்கும். ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டங்கள் கம்மியாக இருக்குது, மழை சீசனாக கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்னும் ஆடி அமாவாசை சிறப்பாக நடக்கும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இதில் தெய்வத்தை வழிபாடு தெய்வம், கேட்ட வரம் கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் இந்த இங்கே இருக்கிற மலையாள தேசத்தில் உள்ளவங்க கேட்ட வரம் கொடுக்கக்கூடாது. அந்த மலையாள தேசத்தில் வனத்துறை பகுதியில் குடியிருக்கிற தெய்வங்கள் அனைத்தும் கேட்ட வரம் கொடுக்குற தெய்வங்கள், சக்தி வாய்ந்த தெய்வங்கள்.
என் ஊர் வந்து சொந்த ஊர் சேர்மதேவி. என் பேர் முத்து. ஆனால் நான் வந்து 7 வயசில் என் தாய் தப்பனாரோட இந்த கோயிலுக்கு வந்தேன். வந்த அனுபவம் என்னென்னு தெரியாது. வந்த புதுசில் அம்மா என்னென்னு தெரியாது. ஆனால் தாய் தப்பன் சொல்லிக் கொடுத்த பாடங்கள், தாய் தப்பன் வழிகாட்டி விட்டது. நம்ம அம்மானு நம்ம வழிகாட்டி விடணும், ஒரு நல்லது கெட்டதுக்கு இதனால் அவள் தான் நம்மளுக்கு வழிகாட்டுதா. என் தாய் பேச்சு பரமசக்தியை ஆயுசுக்கு தலைமுறைக்கும் நாங்கள் தாப்பனார் கும்பிட்ட மாதிரி நீங்களும் கும்பிட்டு வரணும். நம்ம வரலாறுக்கும் கோடிக்கும் கோடான கோடி மக்களுக்கும் அவள் வழிகாட்டி விட்டா. ஆனால் அதே போல் இது இன்று வரைக்கும் சீரு சிறப்புமாக அப்பா சொன்ன மாதிரி நான் தாப்பனார் சொன்ன வழியிலேருந்து செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே ரொம்ப முக்கியமான கருத்து என்னென்னா, ஆத்தாளோட சிறப்பு கண்டிப்பாக ஒரு கல்யாணம் பிடிக்காத பையங்களோ, ஒரு வேலை வெட்டி இல்லாதவங்களோ, இல்லை ஒரு குடும்பத்துக்குள்ளவங்களோ, இல்லை ஒரு கனி பாக்கி இல்லாதவங்க, நிறைய மக்களுக்கு சீரி சிறப்புமாக என் ஆத்தா பெருமசக்தி இன்றும் பொழுது என்றைக்கும் சீரி சிறப்பாக அள்ளி கொண்டு கொடுத்து பேரும் புகழும் கோடான கோடி மக்கள்கிட்ட இன்னும் வாங்கினா இந்த பொழுது வாங்கிட்டு இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிடுறேன். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். 61 பந்தி 21 கூட்டுறவில் பொல்லாத தெய்வங்கள். ஆனால் தெரிஞ்சவங்களுக்கு வரலாறு உண்டு, தெரியாதவங்களுக்கு வரலாறை எடுத்து சொன்னால் புரிஞ்சுக்கிட்டாங்க. கட்டாயமாக சீரி சிறப்பும் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றி. கோயிலுக்கு வந்து எனக்கு எந்தமான கஷ்டமும் கிடையாது. அம்மாவோடைய இதில் நான் நிம்மதியாக இருக்கேன். அந்த பேச்சு எனக்கு என்றைக்கும் அருள் கொடுத்து எல்லா மக்களையும், எல்லா கோடி மக்களையும் நல்லபடியாக வச்சுருக்கா. எத்தனை கோடி மக்களும் இந்த இடத்துக்கு வந்த மக்கள் பூரா சீரும் சிறப்பாக தான் இருக்குது. நானும் இந்த இடத்துக்கு வந்து நல்லா தான் இருக்கேன். அதனால் ஊர் மக்களும் நல்லா இருக்காங்க. இந்த இடத்துல கோயிலில் வந்த மக்களுக்கு எந்தமான குறைவு கிடையாது. இதுதான் வணக்கம். இந்த கோயில் தளத்தை எடுத்துக்கிட்டாக்கா சுரீம் தெனாயர் தான் மெயின். அவரை வச்சு இங்கே மற்ற காவல் தெய்வங்கள்லாம் இருக்குது. பேச்சு, பணப்பேச்சு, பேச்சு பிரம்மசக்தி, அப்புறம் தலவா மடம், சங்கிலி பூவத்தார், எல்லா தெய்வங்களும் நல்ல துடியான நல்ல வர கொடுக்கக்கூடிய தெய்வங்கள், கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்கள் தான் எல்லாம். இங்கே வந்து போயிருக்கோம், வருஷம் வந்து போயிருக்கோம். மேலும் மேலும் நல்ல சக்தியை கொடுத்து நல்ல வச்சு அடைவாங்க, நல்ல மாதிரி ஆக்கி வைப்பாங்க. இங்கே நல்லதை நினச்சி வந்தால் நல்லதே நடக்கும். கெட்டதை நினச்சி வந்தால் அவன் மறு வருஷம் வர முடியாது. அந்த மாதிரி தொடியான தெய்வங்கள் இருக்குது. என் பேர் லட்சுமணன், விகேபுரம். பேச்சு பெருமராட்சி அம்பாள் இது சக்தி வாய்ந்தது. இதை நீங்கள் வந்து இது பண்ணணும்னா உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் வாங்க, அம்மனை தரிசனம் பண்ணுங்கள். அம்மன் அருள் உங்களுக்கு என்றைக்கும் உண்டு. அது மாதிரி தலவாமாடம் அருளும் உண்டு, தலவாமாடம் உண்டு, பட்டாகரம் உண்டு, சங்கிலி பூவத்தார் எல்லோரும் ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் எல்லோரும் வாங்க. இது அதனுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போங்க. நல்லதே நடக்கும். உள்ள வரம் கொடுப்பாங்க. எல்லோரும் பேச்சு பிரம்ம சக்தி சொல்லேசுவா, எல்லோரும் உங்களுக்கு நல்ல வரம் கிடைக்கும். கோதும்புரி வடக்கு தெரு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இந்த வனப்பேச்சு அம்மாள் என்னை அருள் புரிஞ்சு எனக்கு நல்லதை செய்திருக்கா. குழந்தை இல்லாமல் இருந்தேன். 2 பையனும் 2 பொண்ணும் தந்திருக்கா. நல்லபடியாக என்னை அருள் புரிஞ்சு நல்லபடியாக விரதம் இருந்து ஆடி அம்மாசிக்கு வந்து அம்மாளுக்கு வருஷ தூரம் வணங்கி நல்லபடியாக செய்துத்தார்.